லாஸ்டா இது வரையும் பார்த்தோம். and the security analysis. So first of all, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கும் ஒருத்தர் வந்து செக்யூரிட்டியை சூஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து செக்யூரிட்டியை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அனலைஸ் பண்றது எப்படி வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் வந்து ஸோ செக்யூரிட்டி அனலைசிஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டி வந்து வர்த்தா, அது வந்து வேல்யூபிளா, முன்னாடி வந்து அது வந்து தருமா, ரிட்டர்ன் தருமா, இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்றதுக்காக அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். அனலைசிஸ்ல 2 அனலைசிஸ், ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அண்ட் இன்னொரு டெக்னிக்கல் அனலைசிஸ். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், அதாவது அந்த கம்பெனி ரிலேட்டடான கம்பெனியோட ஃபர்ஸ்ட் கம்பெனியை வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணும்போது அது 3 ஸ்டேஜஸாக பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி வந்து கண்ட்ரியில் அந்த கண்ட்ரியோட நிலவரம் பார்த்து, அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அதோட அந்த கம்பெனி ரிலேட்டடா இது 3 இதுவாகவும் பார்ப்போம். அது பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனலைசிஸ். டெக்னிக்கல் அனலைசிஸ் கிராஃப்ஸு, ட்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பண்றது தான் டெக்னிக்கல். அது நான் வந்து பார்க்குறேன் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து அதை வந்து 3 பிரிக்கிறாங்க. ஒன்று எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி அண்ட் கம்பெனி. இது வந்து 3 பிரிக்கிறாங்க, 3 லெவல். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஓகே, எப்படின்னா ஃபில்டர் ப்ராசஸ் மாதிரி பெரிய ஃபில்டர்ல, அதுக்கப்புறம் பெரிய ஃபில்டர்ல பண்ணி வந்து சின்ன ஃபில்டர், அதுக்கப்புறம் வர்றது சின்ன ஃபில்டர். நமக்கு வந்து ராவான இது வந்து கிடைக்கும். ஓகேவா, பியூரான ஒரு ரா ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இதில் பண்றோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதுதான் என்ன பேசிக்கா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் ஆஃப் எக்கானமி, எக்கனாமிக் அனலைசிஸ் வந்து பார்ப்போம். ஓகே, எக்கனாமிக் அனலைசிஸ்ல என்னன்னா அந்த அந்த கம்பெனி இருக்கிற எக்கானமி. ஓகே, ஒரு எக்கானமி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்தியாவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, யூஎஸ் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம், மலேசியாவில் இந்த மாதிரி நிறைய எங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்கானமி வந்து ஸ்டடி பண்ணணும். அந்த எக்கானமி எப்படி இருக்கு, அந்த எக்கானமி வந்து க்ரோயிங்கா, அதோட ஜிடிபி க்ரோத் இருக்கா, அதோட இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அங்க வந்து எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, அங்க வந்து கேபிட்டல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த எக்கானமியில வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு நினைப்போம். ஓகே, இன்கேஸ் இந்தியன் இதுவே வந்து இந்தியாவில் இருக்கிற கம்பெனியும் வச்சுப்போம், ஆனா அந்த கம்பெனியோட மொத்த ரெவன்யூமே வந்து இந்தியாவை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, வேற ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அப்போ வந்து அந்த கம்பெனியை தான் பார்க்க போறோம்னா அதுக்கு அந்த எக்கானமி பார்க்கணும், இந்த எக்கானமி பார்க்கணும். 2 எக்கானமி பார்த்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டு அப்புறமா தான் இந்த பிசினஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இப்போ கேபிட்டல் க்ரோத் வந்து இருக்குது, இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிலாம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது கரெக்டா இருக்கும்போது புல்லிஷா இருக்குன்னு. புல்லிஷ்னா தெரியுமா? புல்லிஷ் மார்க்கெட்னா என்னது? ஆமா,
அப்ல போறது வந்து புல்லிஷ். ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டும் வந்து இன்க்ரீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அது புல்லிஷ் பேஸ். இதுவே வந்து ஜிடிபி வந்து கரெக்டா இல்லாம ஜிடிபி growth வந்து ஸ்லாக் அப்படின்னா ஏறல அப்படின்றது. அண்ட் இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோல்ல இல்லை. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கு, இல்லவே இல்லை அப்படின்னா அந்த ஒரு அந்த அனலைசிஸ்ல எப்படி வரும்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரில இருக்கிற இது வந்து பெட்டர் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறது வேல்யூஷன் செக்யூரிட்டிஸ் டென்ஸ் டு பி கன்சர்வேட்டிவ். ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து வேல்யூஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் இருக்கிறது இங்கே வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இதில் இருக்கீங்க. ஸோ அங்கே வந்து பியரிஷ் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. பியரிஷ்னா இறங்குறது. ஓகே, பியரிஷ் ஸ்பேஸ்ல வந்து ஓகே. ஸோ இதுல ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஜிடிபி சொல்லுவோம். ஓகே, ஜிடிபின்னா என்ன? ஜிடிபின்னா என்னது உங்களுக்கு தெரியுமா? கண்ட்ரியோட ஒரு இன்கம், அந்த கண்ட்ரில அந்த ஆமா. ஸோ ஜிடிபின்னா என்னன்னா நம்ம இங்க இருந்து கொடுக்குற நம்ம கண்ட்ரி உள்ள கொடுக்குற கூட்ஸ் சர்வீஸ் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிப்பாங்க. இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னா நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன், நான் வந்து எவ்வளவு சேல் பண்றேன். நான் வந்து ஒரு சர்வீஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன சர்வீஸ் சம் கார்பெண்டரி சர்வீஸ் இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் பேஸ்ட் இது பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன். இதுல நான் என்ன இப்போ எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு, சரி சர்வீஸ்க்கும் சரி. இது எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணிப்பாங்க. அடுத்து பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். பர்சனலா நம்ம வந்து எவ்வளவு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம் கன்சம்ஷனுக்காக. அதுக்கப்புறமா நம்ம கண்ட்ரி உள்ளேயே வந்து டொமஸ்டிக்கா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம். அடுத்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் வந்து எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுது குட்ஸ் அண்ட் சர்வீஸ், இது எல்லாமே எடுத்துப்பாங்க. நம்மளோட பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கண்ட்ரி உள்ள எத்தனை பேர் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ எல்லாரோட போடுறாங்க. அடுத்து கவர்மெண்டோட நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது நெட் எக்ஸ்போர்ட்ஸ்னா இம்போர்ட்டும் மைனஸ் எக்ஸ்போர்ட்டும். ஸோ அதை வந்து பண்ணுவாங்க, அதான் நெட் எக்ஸ்போர்ட்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டோட்டல் பண்ணி கொண்டு வர்றது தான் வந்து ஜிடிபி. ஓகேவா? ஸோ ஜிடிபி வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா அது குரோத்ல இருந்தா ஹையர் ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். ஏன்னா குரோத்ல இருக்குன்னா கம்பெனிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. அக்ரிகேட் வேல்யூ வந்து எப்ப ஏறும்? கம்பெனிஸ் கொடுக்குற அவுட்புட் வந்து அதிகமானாதானே ஏறும். அதே மாதிரி பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாச்சுன்னா தான் பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எல்லாரும் கரெக்டா தேவைக்கு வந்து செலவு பண்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு தேவைக்கானது இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பிரைவேட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பா அவங்கள்ட்ட வந்து தேவைக்கு மேல காசு வருது. ஸோ தேர் இன் பெஸ்ட் பிளேஸ். ஸோ இதை வந்து எல்லாமே வந்து ஆட் அப் பண்ணி பார்க்கும்போது அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நெட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வந்துச்சுனாலே எக்ஸ்போர்ட்ஸ் அதிகம், இம்போர்ட்ஸை விட அப்படின்னு கரெக்டா. அப்படி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னா நமக்கு வந்து ஃபாரின் கரன்சி வந்து உள்ள நிறைய வரும். இப்படி வரும்போது நமக்கு பெட்டர் வந்து என்ன சொல்றது பெட்டர் ஜிடிபி வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா நடக்குன்னா அப்போ இன்வெஸ்டருக்கும் வந்து ஹையர் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போது ஒரு கண்ட்ரில எல்லாருமே வந்து சேவிங்ஸ் பண்றாங்கன்னா சேவிங்ஸை கொண்டு போய் நிறைய பேர் அதை வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் தான்.
ஓகேவா. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால ஷேர் மார்க்கெட்ல தான் போடுவாங்க. ஓகே, நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் ஷேர் மார்க்கெட்ல போடும்போது ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் போட மாட்டாங்க, அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அனலைசிஸ் தான் இருக்கு. அண்ட் என்ன பண்றாங்கன்னா, இப்போ சேவிங்ஸ் இருக்கும்போது அதை இன்வெஸ்ட் பண்ணணும் போது சம் கோல்டு, லேண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண லைக் தட் ஸ்டாக் மார்க்கெட்டையும் போடுவாங்க. இதெல்லாமே வாங்கணும்னா பெரிய லம்சம் வேணும். ஷேர் மார்க்கெட்ல போடுறதுக்கு அவ்வளோ தேவை. 20 ரூபாயிலே வாங்கலாம், 10 ரூபாயிலே வாங்கலாம். அந்த மாதிரி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி கரெக்டா இருந்ததுன்னா நீங்க வாங்கலாம். அடுத்து இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனாதான் வந்து ஐ மீன் இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், பட் கண்ட்ரோல்டா இன்க்ரீஸ். ஸோ இன்ஃபிளேஷன் வந்து குரோத்தை விட அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த குரோத்தே கிடையாது. கரெக்டா ஜிடிபி குரோத் வந்து 10% வச்சுக்கோ, இன்ஃபிளேஷன் வந்து 12% ஆயிடுச்சுன்னா அப்போ மக்கள் எல்லாரும் குரோத் ஆகுன்றத இன்ஃபிளேஷன் வந்து அதிகமா குரோ ஆகுது. ஸோ அவங்க வந்து பிஹைண்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அந்த ரியல் ரேட் வந்து லெஸ்ஸா இருக்கும் குரோத்தோட. ஓகே. And the demand for the consumer, the demand in the consumer product industry is significantly affected. So இப்படி இருக்கும்போது டிமாண்ட் வந்து கம்மியாகும். கரெக்டா, ஏன்னா இன்ஃபிளேஷன் வந்து எல்லாத்துக்கும் பர்ச்சேசிங் பவர் அதிகமாகுது. ஐ மீன் பர்ச்சேசிங் வேல்யூ வந்து அதிகமாகுது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சிது. அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ டிமாண்ட் வந்து கம்மியாகும். டிமாண்ட் கம்மியாகும் போது இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவர்மெண்டோட பிரைஸ் கண்ட்ரோல் பாலிசியில வந்து வரும். அப்போ வந்து மார்க்கெட் அது லூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்ஃபிளேஷன் வந்து ஒரு கண்ட்ரோல்டா இருந்தா பெட்டர். ஓகேவா, இனிஷியலி சொன்ன மாதிரி கண்ட்ரோல்டு இன்ஃபிளேஷன் தான் வந்து பெட்டர். ஹையரா போயிடுச்சுன்னா அது வந்து எக்கானமிக்கு வந்து வேல்யூ வந்து இருக்காது. ஸோ அதனாலதான் வந்து பேங்க்ஸ் வந்து பேங்க் ரேட்ஸ் வந்து குறைக்கிறது பண்றது. அண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல்டா வச்சிருந்தாதான் கண்ட்ரி வந்து குரோ ஆகும். அந்த ரேட்ஸ் வந்து பெட்டரா மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து லோன்ஸ் எடுத்திருப்போம், ஏதோ ஒரு வழியில லோன் எடுத்திருப்போம், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை பேங்க்ஸே வந்து லோன் எடுத்துதான் வந்து ஆர்பிஐ லோன் எடுப்போம், அதர் பேங்க்ஸ்ல லோன் வாங்குவோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்கானமியை பெருசா அஃபெக்ட் பண்ணும். இன்கேஸ் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்குன்னா எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுலே வந்து அவங்களோட இன்கம் போயிடும். ஸோ தட் அவங்களால சேவ் பண்ண முடியாது, சேவ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ணாம க்ரோத் வந்து வராது. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாடரேட்டா இருக்கும். ஓகேவா. ஸோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அதை வந்து வச்சு பேங்க்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க தவிர்த்து எக்கானமி வந்து குரோத் ஆகாது. பேங்க் மட்டுமே சம்பாதிச்சதுனால எக்கானமி குரோத் ஆகாது. எல்லாருமே பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் பண்ணி ஜிடிபி ஏறணும். ஓகேவா. ஸோ ஜிடிபி ஏறணும்னா அதுல மேஜர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அடுத்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது ரெண்டும் தான் வந்து பெரிய வேல்யூ வந்து கொடுக்கும். அது ரெண்டுமே வந்து எப்படி ஆகும்னா இதை பேஸ் பண்ணி தான் எழுதும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கம்மியா கொடுத்துட்டோம்னா ஸோ தட் நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கான மணி வந்து எல்லாருக்கும் வந்து பேலன்ஸ் நிற்கும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஹெல்ப் பண்றாங்க கண்ட்ரில. ஓகேவா.
ஸோ கண்ட்ரி வந்து ஒரு பட்ஜெட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. நீங்க பட்ஜெட்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா அவசியம்? நியூஸ் பார்ப்பீங்க. ஓகே. நியூஸ்ல வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்க கொடுக்குற பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிஸ்ல வந்து கொடுப்பாங்க. பட்ஜெட் வந்து அந்த தேவைக்கு எல்லாத்துக்குமே வந்து காசு எல்லாத்தையும் ரெவன்யூ எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி, அதாவது இன்ஃப்ளோ வந்து அதிகமாகவும் அவுட்ஃப்ளோ வந்து கம்மியாகவும் காட்டுறாங்க அப்படின்னா பட்ஜெட்ல எல்லாமே சொல்லுவாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரேட்டை இந்த மாத்திரம், அந்த மாதிரி மாத்திரம், ஜிஎஸ்டில இதை கொண்டு வரோம், இது இல்லை இது இதுக்கு வந்து இவ்வளவு ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்றோம். ஸோ இது எல்லாமே ரெவன்யூ மெத்தட்ஸ். ஓகேவா? கண்ட்ரிக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ரெவன்யூ வந்து வரணும் அப்படின்றத வந்து இவங்க வந்து அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்தந்த இன்கம் லெவல்ல இவ்வளவு பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் இவ்வளவு இன்கம் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஸோ தி அக்குமுலேட்டட் வேல்யூ வந்து இவ்வளவு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த ரெவன்யூல இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோன்றத சொல்லுவாங்க. நாங்க வந்து டிஃபென்ஸுக்காக இவ்வளவு எடுத்து வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தெரியுமா? டிஃபென்ஸுக்கு இவ்வளவு எடுத்து வைக்கிறோம், இந்த செக்டாருக்கு இவ்வளவு எடுத்து வைக்கிறோம், ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்காக இவ்வளவு எடுத்து வைக்கிறோம், ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்றதுக்கு இவ்வளவு எடுத்து வைக்கிறோம், அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுக்கு இவ்வளவு எடுத்து வைக்கிறோம். இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கரெக்டா? இது எல்லாமே வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சுன்னா டெபிசிட் பட்ஜெட். இன்ஃப்ளோவோட அவுட்ஃப்ளோ வந்து அதிகமா இருந்தாங்க. இதுவே அவுட்ஃப்ளோவோட இன்ஃப்ளோ வந்து அதிகமா இருந்ததுன்னா அவுட்ஃப்ளோவோட இன்ஃப்ளோ வந்து அதிகமா இருந்ததுன்னா அது வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட். ஓகேவா? ஸோ சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டா என்ன ஆகும்னா எல்லாமே வந்து டீஃப்ளேஷனுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஓகே. சர்ப்ளஸா இருக்கும்போது என்ன ஆகும்? குரோத் வந்து இருக்காது. எல்லாருமே வந்து எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு இதுல மைண்ட் செட்ல போயிடுவாங்க. இதுவே வந்து டெபிசிட்ல போகும்போது ஹை ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன் வந்து நடக்கும். இன்ஃபிளேஷன் நடக்கும்னா இப்போ வந்து பட்ஜெட்ல வந்து நமக்கு என்ன சொல்றது, பட்ஜெட்ல நமக்கு வந்து டெபிசிட்னா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாருமே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். டிமாண்ட் வந்து அதிகமா போகும்போது, அப்படி டிமாண்ட் அதிகமா போய் இதாகும்போது அது வந்து இன்ஃபிளேஷனை வந்து போட்டுக்குவோம். ஸோ இப்போ பேலன்ஸ்டு பட்ஜெட் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஃபேவரபிளா இருக்கும். ஓகேவா? புரியுதா? டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ டாக்ஸ்ல வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்றாங்க, கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்களா, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி வந்து என்கரேஜ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது, இவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தட் அவங்க வந்து அப்படி சொல்லும்போது ஒரு அந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்க, இது நமக்காக வந்து சான்ஸ், ஸோ நம்ம வந்து டாக்ஸை கட்டாம இது பண்ணலான்ட்டு அவங்க வந்து டாக்ஸ் கன்செஷன் இருக்கிறது இதில் வந்து அவங்க நல்லா ஐ மீன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த டாக்ஸ் மணி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேவா? அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்றதுனால, ஃபார்மா பிஸ்னஸ் பண்றதுனால அவங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய வேல்யூ வந்து கையில நிற்கும். அந்த கையில நிற்கிற காசை வச்சு அவங்க வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆகும். ஓகேவா? ஓகேவா? அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா வந்து அந்த பேமெண்ட்டுக்கான ஒரு மெத்தடாலஜி. ஓகே. ஸோ கரெக்டா அது எப்படி பேமெண்ட் பண்ணணும், கிரெடிட்ல பண்ணணுமா, இதுல பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த இது வந்து ஃபேக்டர்ஸ் ஒரு இது. அப்புறம் வந்து மான்சூன், அக்ரிகல்ச்சர், மழை பெய்தாதான் வந்து சில பிசினஸ்லாம் ஓடும். ஓகேவா? சில இது வந்து மழை பெய்யலாம் ஓடும்.
அக்ரிகல்ச்சர் வந்து அதை பேஸ் பண்ணி வரும். நம்ம வந்து அக்ரிகல்ச்சரோட எக்ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும்போது அது வந்து ஜிடிபியை போய் அஃபெக்ட் பண்ணும். மழை பெய்யல விளையவே இல்லை அப்படின்னும்போது அது வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ டெவலப் பண்றோம் அதை பேஸ் பண்ணி வந்து எப்படி சொல்றது, மேஜர் காஸ்ட்லாம் வந்து கம்மியாகும். இப்போ டிராவலிங் காஸ்ட் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு டிராவலிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஓகேவா? கம்மியாகும் இந்த சென்ஸ் டைம் ஃபார், அதாவது இந்த டைமுக்கு இவ்வளோ காஸ்ட்ன்ற பேசிஸ்ல பார்த்தோம்னா கம்மியாகும். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்றது. அண்ட் டெமோகிராஃபிக்னா நம்மளோட கண்ட்ரியோட இருக்குல்ல, எல்லாருக்காகவும் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? சில கண்ட்ரி வந்து சோசியலிசம் ஃபாலோ பண்ணுவாங்க, சில கண்ட்ரி கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணுவாங்க, அண்ட் நம்ம கண்ட்ரி வந்து மிக்சட் எக்கானமியா. ஸோ இது எல்லாமே வந்து டிசைட் பண்ணும். ஸோ சோசியலிசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். பிரைவேட் கம்பெனிஸ்க்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பவருமே கிடையாது. ஓகேவா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸால தான் வந்து அந்த கவர்மெண்டே வந்து நடத்தப்படும். ஓகேவா? ஸோ அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அண்ட் மிக்சர் எக்கானமில வந்து கவர்மெண்ட்டும் வந்து டிசிஷன் எடுக்கும் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்கும். இதுதான் வந்து டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கண்ட்ரி லெவல்ல பார்த்துட்டோம். ஓகேவா? கண்ட்ரி லெவல்ல பார்த்துட்டோம். இப்போ கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வச்சுக்கோம். ஸோ இந்த கண்ட்ரி லெவலில் பார்த்துக்கலாம். இந்த கண்ட்ரியில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கங்கே இருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு மாதிரி எப்படி சொல்றது ரியாக்ட் ஆகும் மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு. அண்ட் அதுதான் வந்து பீட்டால நம்ம பார்ப்போம். பீட்டால ஒவ்வொரு கம்பெனி எப்படி ரியாக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பீட்டான்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் லெவல் அனலைசிஸ் போது இப்போ கண்ட்ரி லெவலில் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கண்ட்ரி ஓகே, இந்த கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ் ஓகே நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஜிடிபி க்ரோத் இருக்கு அண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் கண்ட்ரோலில் இருக்கு, அவங்களோட எல்லா இதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்தியாவில் எந்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கணும். ஃபார்மா, எஃப்எம்சிஜி, அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது ஏதாவது ஒன்றுன்னா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுல எது பெஸ்ட்னு பார்த்துட்டு அதுக்குள்ள ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரி லெவல் அனலைசிஸ் போது ஸோ எல்லா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எல்லா கம்பெனிக்கும் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். கரெக்டா? ஸோ ஃபேக்டர்ஸ்னா வந்து இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா அந்த ஃபேக்டர் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ், மெடிக்கல் கிரைசிஸ்னு நல்லா சொல்லலாம். மெடிக்கல் கிரைசிஸ் அந்த மாதிரி இது வரும்போது ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட சப்போர்ட் தேவைப்பட்டது. ஃபார்மா இண்டஸ்ட்ரி தான் வந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியது. அப்போ வந்து அந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில வந்து சிப்லான்ற ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி வந்து மட்டும் பண்ணல. அண்ட் இது அபெக்ஸ் ஒன்று இருக்கு, அவங்க மட்டும் பண்ணல. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆயிருப்பாங்க அந்த டைம்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரே இண்டஸ்ட்ரி வந்து ரிலேட் ஆனவங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் லெவல்ல பார்க்கும்போது அந்த க்ரோத்ன்றது வந்து பாத்தீங்கன்னா க்ரோத்தோ இதுவோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காமனா இருக்கும். சம் ஸ்பெசிபிக் ஃபேக்டர்ஸ் டு தி கம்பெனி தான் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுமே தவிர்த்து இண்டஸ்ட்ரி லெவல் காமன் திங்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இண்டஸ்ட்ரி லெவல் வந்து
எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே. அண்ட் என்னாச்சு, டவுட்டா? ஓகே. அண்ட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா industry இதில் industry is a combination of group of units whose end product or services are similar. ஸோ இப்போ end product or services are similar இருந்தால் அது ஒரு இண்டஸ்ட்ரின்ற மாதிரி கொண்டு வரும். இப்போ ஃபார்மாக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் தான் வந்து அவுட்புட்டாக இருக்கும், இல்லை ஃபார்மா எக்யூப்மெண்ட்ஸ் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் அவுட்புட்டை வந்து பேஸ் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரின்றத டிசைட் பண்றோம். ஓகே. அண்ட் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸும் சேமா இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சேமா இருக்கும்ன்றாங்க. அண்ட் சொன்னதா மேபி டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். ஸோ டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் ஏதாச்சும் வருது அப்படின்னா அது வந்து ஒரு இது, கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ் வந்து மாறுதுன்னா அது வந்து, சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து வந்துருச்சுன்னா ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டா வந்து ஆயுர்வேதா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ ஆயுர்வேதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன ஃபார்மான்றது வந்து அலோபதி. ஸோ ஆயுர்வேதா வரும்போது ஆயுர்வேதா வந்து இப்போ எல்லாருமே ஆயுர்வேதா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து நல்லா வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னும் போது அங்கே வந்து சேல்ஸ் அதிகமாகும் போது இங்கே ஃபார்மாவோட சேல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட்ஸ்னு ஒன்று வரும்போது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ப்ரிஃபரன்ஸ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா மாறுறது, கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறுறதுனால தான் சப்ஸ்டியூட்ஸ் வந்து க்ரோவே ஆக ஆரம்பிச்சது. கன்சியூமர் வந்து ஆயுர்வேதா வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஆயுர்வேதால எல்லாமே ஹேண்ட்மேடா இருக்கு. இப்போ ஆயுர்வேதால வந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இதுவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோம். மேனுஃபேக்சரிங்கா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அதுலயும் வந்து நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னா ஸோ அங்க வந்து எல்லாமே வந்து மாறிடும். கரெக்டா? ஸோ இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு இண்டஸ்ட்ரி லெவல்ல வந்து ஒரு ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கம்பெனிஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரி லைஃப் சைக்கிள் ஆர் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் சைக்கிள் வந்து எப்படி இருக்கும்னா 3 ஸ்டேஜஸ்ல வந்து பிரிக்கிறாங்க. பாயினியர் ஸ்டேஜ், எக்ஸ்பென்ஷன் ஸ்டேஜ், ஸ்டாக்னேஷன் ஸ்டேஜ். பாயினியர் ஸ்டேஜ்ன்றும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பாயினியர் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்பதான் வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் பெரிய நல்லா படிச்சவங்க மட்டும்தான், நல்லா படிச்சவங்க டாப் காலேஜ்ல முடிச்சவங்க மட்டும்தான் வந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி அங்க வந்து அவங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இவங்க போயிட்டு அவங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி அங்க டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வந்து ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கொண்டு வர வரைக்கும் இருக்கிறது பாயினியர் ஸ்டேஜ். பாயினியரிங் ஸ்டேஜ்ல வந்து முன்னோடி. ஓகே. பாயினியரிங் முன்னோடி முதல்ல யார் பண்ணது அப்படின்றது. ஓகே. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அப்படி க்ரோ ஆகுது. அண்ட் தி ப்ராடக்ட்ஸ் ஹேவ் பீன் நியூலி இன்ட்ரோடியூஸ்ட் இன் தி மார்க்கெட் அண்ட் தே கெயின்ட் ரெடி அக்செப்டன்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. மார்க்கெட் இன் த சென்ஸ் கன்சியூமர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அண்ட் பாயினியர் யூனிட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி மே எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் அண்ட் தஸ் அட்ராக்ட் காம்படிஷன். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இனிஷியலி வந்தப்போ ஒரு 2 கம்பெனி வந்திருக்குமா, அப்படி வந்து அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க, நல்ல பண்றாங்கன்னும் போது இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வருவாங்க. நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இது பிசினஸ் பண்றோம்னா நம்மளை பார்த்துட்டு இவர் பண்ணும்போது வருது நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுல வந்து எல்லாரும் மைண்ட் செட்ல வந்து வருவோம். பார்த்துக்கிங்களா? அந்த ஒரு இதுதான். ஸோ அப்படி வரும்போது காம்படிஷன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா அம்பானி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஜியோ அண்ட் ரிலையன்ஸ் குரூப்புக்கும் வந்து அதானி குரூப்புக்கும் வந்து காம்படிஷன்ஸ் இருக்கு நிறைய. அது எப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெல்த்தியா இருக்காங்க அண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் இவர் ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார், அவரு ஒன்று ஆரம்பிக்கிறார் அண்ட் பேரலா டாடா வந்து பண்றாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் கிரியேஷன் தான். இப்போ ஜியோ வந்து புதுசா ஒரு காம்படிஷனா கிரியேட் ஆனாரு. ஓகே, டெலிகாம் இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க புது நேம்ல ஜியோன்ற ஒரு நேம்ல வந்தாங்க அண்ட் அவங்க வந்து பெஸ்டாகவும் கொடுத்தாங்க. ஓகே, சிமிலர்லி as competition increases, profitability in the industry comes under strain and less efficient firms are forced out of the market. ஸோ இங்க வந்து நல்ல எஃபிஷியண்டா இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் தான் ஸ்டே ஆகும், எல்லா கம்பெனியும் ஸ்டே ஆகாது. அப்படி இருக்கும்போது ஸ்டே ஆகாத கம்பெனி வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் காயினிஷ் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லீடிங் கம்பெனிஸ் மட்டும் இருக்கும். இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில லீடிங் கம்பெனிஸ் வந்து இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும் தான் சஸ்டெயின் ஆயிருக்கு, மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து விழுந்துருச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இது. இந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத், எக்ஸ்பென்ஷன் ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் தி ப்ராடக்ட் வந்து இன்க்ரீசஸ் பட் அட் ஏ லோவர் ரேட். ஸோ டிமாண்ட் வந்து அப்போ வந்து நல்ல ஸ்டீப்ல ஏறிச்சு அண்ட் இது வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த கிராஃபோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து குறையுது அண்ட் தேர் இஸ் லெஸ் வாலட்டிலிட்டி இன் ப்ரைசஸ் அண்ட் ப்ராடக்ட். வாலட்டிலிட்டினா பார்த்தீங்கன்னா ஏறி இறக்குறது இருக்குல்ல, அது வந்து கிட்ட கிட்ட இருந்ததுன்னா அந்த வாலட்டிலிட்டி வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதிகமா இருக்குன்னா வந்து சேல்ஸ் ஆகிறது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அதான் வந்து வாலட்டிலிட்டி. புரியுதா? அண்ட் ஏதாவது புரியலன்னா நீங்க சொல்லுங்க. Capital is easily available in plenty of these units. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நல்லா வந்து இனிஷியலி நல்லா க்ரோ ஆயிட்டாங்க அண்ட் அவங்களோட இது பாத்தீங்கன்னா வேல்யூ பாத்தீங்கன்னா க்ரோ ஆயிடுச்சு. ஓகே, இனிஷியலி அண்ட் இப்போ வந்து டிமாண்ட் கம்மியா இருக்கு அண்ட் டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு, ஃபுல்லா வந்து இல்லாம இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அண்ட் அவங்க வந்து ப்ராமிசிங்கா இருந்ததுனால லோன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இது இருக்கும்போது ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இன்டர்னல் அக்ரூவல்ஸ் இந்த சென்ஸ் இன்டர்னல்லி வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி வந்து எக்ஸ்பென்ஷன் ஸ்டேஜ்ல வந்து ஒரு லெவலுக்கு வந்து க்ரோ ஆகிட்டு க்ரோலேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த எக்ஸ்பென்சிவ் ஸ்டேஜ் வந்து ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டா பெட்டர் கம்பெனிஸ்க்கு. அண்ட் ஸ்டாக்னேஷன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகும். ஓகேவா, அண்ட் அல்டிமேட்லி டர்ன்ஸ் நெகட்டிவ். அட் தி எண்ட் வந்து அது நெகட்டிவ் ஆகும் அப்படின்றாங்க. அங்க வந்து எந்த ஒரு இனோவேஷனுக்குமே வந்து ஸ்கோப் இருக்காது. ஓகேவா, ஒரு லெவலுக்கு தான் வந்து இனோவேஷன் பண்ண முடியும், அதுக்கு மேல ஸ்கோப் இருக்காது. கரெக்டா, ஐடி இண்டஸ்ட்ரி வந்து அதுக்கப்புறம் அது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து நிறைய இது கொண்டு வரலாம். இப்போ சில இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு இதுதான். ஓகேவா, இப்போ என்ன சொல்றது, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவுதான் வந்து என்னதான் பண்ணாலும் இவ்வளவுதான் வந்து விளையும் அப்படின்ற ஒரு கொண்டு வரலாம். அண்ட் இனோவேஷன் வரவே வராதுன்னு நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இனோவேஷனுக்கான ஸ்கோப்பே வந்து இல்லாத ஒரு லெவல் வரையும் போயிடுச்சுன்னா அது ஸ்டாக்னேஷன். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கேபிட்டல் வரவே வராது. ஓகேவா, இவ்வளவு நாள் வந்து நிறைய வந்துட்டு இருந்தது, அடுத்து வந்து கொஞ்சம் கம்மியாகி வந்துட்டு இருந்தது, ஆனாலும் வந்துட்டு இருந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயி ஆல்மோஸ்ட் கம்மியாயிடுச்சு. ஓகேவா, வரவே வராது அப்படின்னு. இன்டர்னல் கேபிட்டல் டேக்ஸ் ஃபிளைட். ஸோ இன்டர்னல் கேபிட்டல் போது இவ்வளோ நாள் நம்ம வந்து சேர்த்து வச்சிருந்திருக்கோம். இந்த ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ்னு ஒன்று பேசியிருக்கோம். அந்த இன்டர்னல் காஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஐ மீன் அதை வச்சு நீங்க வந்து க்ரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அண்ட்
இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அகாடமி வந்து விழுது அப்படின்னா, நேஷனல் அகாடமினா கண்ட்ரி லெவல் எக்கானமி லெவல்ல வந்து டிராப்ஸ் இருக்கு, பியரிஷா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் அதை வந்து மோஸ்ட் வேல்யூபிளா, அதாவது கேர்ஃபுல்லா வந்து கொண்டு போகணும், நகர்த்தணும். அந்த இண்டஸ்ட்ரி வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து தாக்கு பிடிக்கணும் அந்த ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி தாக்கு பிடிச்சிச்சுன்னா அது வந்து அந்த பேரிஷ்ல இருந்து புல்லிஷ்க்கு மாறும்போது அது வந்து திருப்பி க்ரோ ஆயிடும். ஓகேவா? தாக்கு பிடிக்காத கம்பெனி வந்து வெளியே போயிடும். ஓகேவா? அப்ப அது தாக்கு பிடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்டர்னலி வந்து அவங்க வந்து நல்லா வந்து க்ரோத் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து எவ்வளவு நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்றோமோ அவ்வளவு நாள் வந்து கம்பெனி வந்து பெரிய லெவலுக்கு போறது சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த லைஃப் சைக்கிள் எல்லா கம்பெனியும் இருக்கான், பட் இயர்ஸ் டிஃபரன்ஸ். எவ்வளவு இயர்ஸ் வந்து அவங்க வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்றது தான் மேட்டர். புரியுதா? இந்த ரெண்டு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு சிவனேஷ் சாட்ல சொல்றீங்கன்னா சொல்லுங்க. பேஜ் நம்பர் கேட்டீங்களா என்கிட்ட அருண்? சரி, ஓகே. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு வருவோம். ஒரு வாட்டி க்ரோத் த்ரூ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. ரெக்கார்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்களா? இது வரையும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, இண்டஸ்ட்ரி லெவல் வரையும் எதுவும் டவுட் இருக்கா? அண்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து போயிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் லெவல் வந்து கம்பெனி லெவல் அனலைசிஸ். கம்பெனி லெவல்ல வந்து அனலைசிஸ் பண்றது பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவோம்னா, இப்ப இந்த லெவல் ரெண்டு லெவல்லையும் பார்த்து ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் லெவல் வந்து ப்ராடர், ப்ராடரா வந்து பார்த்துட்டு அதுக்குள்ள வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து எக்கானமி லெவல்ல வந்து பார்த்துட்டோம் கண்ட்ரிய. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இப்போ நம்ம எது செலக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து சிமிலரா வந்து ரெண்டு இருக்கலாம் எக்கானமி லெவல்ல. இந்த எக்கானமி லெவல்ல வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த எக்கானமி வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோம். ஓகேவா? இந்த எக்கானமி செலக்ட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த எக்கானமிக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த கம்பெனி, எல்லா கம்பெனியும் அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனியான்றது செலக்ட் பண்ணும். அந்த கம்பெனி லெவல் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணுன்றதான் வந்து இப்போ வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ கம்பெனியை வந்து நம்ம எந்த பேசிஸ்ல வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? First, analysis took a look at a company's specific information. கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்பாங்கன்னா, போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஓகே. இன்டர்னல் இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து உள்ள வந்து அவங்களோட பாலிசிஸ் எப்படி இருக்கு அண்ட் அவங்க வந்து எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி இது பண்றாங்க அண்ட் அவங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு, இதெல்லாமே கூட வந்து மேட்டர். ஏன்னா இப்போ திடீர்னு அவங்க வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் வந்து ஒழுங்கா பார்த்துக்கவே இல்லை, எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் வந்து இருக்கிறது சான்ஸ் கம்மி. அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஆள் இருக்கும்போது அந்த குரோத்தை வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கொண்டு வர அளவு கொண்டு வர முடியாது.
இது ஒரு ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் போது ஷேர் மார்க்கெட், ஐ மீன் அவங்களோட எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ், அவங்க வந்து மார்க்கெட்ல எப்படி இது பண்றாங்க, சேல்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம். அண்ட் இன்டர்னல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புக்ஸ் வந்து எப்படி இருக்கு, இதெல்லாமே வந்து வரும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி கம்பெனி இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இது வரும். அதில் வந்து குவார்டர்லி வந்து எல்லா கம்பெனிஸுமே லிஸ்டட் கம்பெனிஸ் குவார்டர்லி வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. குவார்டர்லி ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இல்லை. அதில் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இருக்கும். இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓகே, அண்ட் கேஷ் ஃப்ளோ இருக்கும். அண்ட் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணி அதில் வந்து இருக்கிற வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டா, அதெல்லாம் கரெக்டா இருக்கா, கன்சிஸ்டண்டா இருக்கா, கம்பேர் பண்ணி பார்த்து இது எல்லாத்தையும் பண்ணணும். கரெக்டா இருக்கான்ட்டு எப்படி செக் பண்ணுவீங்க? அதை வந்து எங்கேயாச்சும் வந்து மிஸ்மேட்ச் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்து இது பண்ணுவீங்க. அதை வந்து பேசிக்கலி வந்து ஒரு சாஃப்ட்வேர் அக்கௌண்ட் பார்த்து அதை வந்து டைப் பண்ணி தான் அது வந்து வரும். ஸோ அதோட கரெக்ட்னஸ் வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வந்து கம்ப்ளீட்டா இருக்கா, எல்லா வேல்யூஸும் வந்து இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் சிலது இருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து இருக்கா. அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போன குவார்டர்ல வந்து ஒரு 3% வந்து ஒரு 3% வந்து ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 5% இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வாட்டி வந்து 7% எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து 9%. இந்த மாதிரி growth வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு இது வந்து ஏறிட்டே இருக்குதா, இல்ல சேஞ்சஸ் கன்சிஸ்டண்டா இருக்கா, growthன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த சேஞ்சஸ் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கா, லாஸ் வந்து அதனால ரிகவர் ஆயிடுறாங்களா உடனே. அண்ட் அந்த அவங்க வந்து சீசனல் இதுவா இல்ல நான் சீசனலா? சீசனல்ல சில சீசனுக்கு மட்டும்தான் வந்து அவங்க பெஸ்டா கொடுப்பாங்க. நான் சீசனல் போது அது வந்து மாறும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரபிள். அதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிற 2 கம்பெனிஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து மேபி ஒரு பர்சன்டேஜஸ் ஆஃப் இது இருக்கலாம், இந்த கம்பெனிக்கு ஒரு இது இருக்கலாம். அது growth ஆகி வர்றது வந்து ஹை growth ரேட்ல இருக்கலாம், இன்னொன்று வந்து லோ growth ரேட்ல இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாமே வந்து பண்ணாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நிறைய ரேஷியோஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். Many popular and widely circulated sources of information about the companies emanate from outside or external sources. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து மார்க்கெட்ல ஈஸிலி அவைலபிளா இருக்கும். இது வந்து சில வெப்சைட்ஸ்லாம் கூட இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய இந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க கொடுக்குற ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் தி சோர்சஸ் ப்ரொவைட் சப்ளிமெண்ட்ஸ் டு கம்பெனி ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன் by overcoming some of its bias, such as public pronunciation by its officers. External. So, சில இந்த சோர்சஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல கொண்டு போய் கொடுக்கும்போது, இப்போ சொல்றது அதுக்கான ஒரு பயஸ் இது இருக்கும்ல, பயஸ் இன் தி சென்ஸ் வேறுபாடு. வேறுபாடுகளை வந்து வேறுபாடை வந்து அது வந்து உடச்சு காட்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பப்ளிக் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் எனக்கு தெரியுமா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த
இந்த சோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் ஒரே இடத்துல எடுத்து ஸோ பப்ளிக் வந்து ஈஸிலி அவைலபிளா வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் இது மூலியமா அது பப்ளிக் ஈஸியா அவைலபிளா இருக்கும்போது அவங்க வந்து அனலைசிஸ் ஒர்க்கை வந்து ஈஸியா பண்ணி ஃபர்தரா வந்து நல்லா இது பண்ணிடுறாங்க. சரி, ஓகேவா, புரியுதா? அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா available by the company. There are traditional and modern techniques of company analysis. So external information நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இப்போ வேற எங்கேயோ நடக்கிற ஒரு இது வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நான் ஃபர்தராக அப்படி சொல்லும்போது நான் சொல்ல போய் குழப்பிட்டேன். Among the traditional techniques are forecasting expected dividend and earnings using per-earning ratio, which helps us to determine whether a stock is fairly valued at a point in time. Such approaches allow us to evaluate an equity share for a short-term horizon. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் வந்து எவ்வளோ வரும், இந்த கம்பெனில இருந்து ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ வரும். இப்போ இபிஎஸ்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் கரெக்டா. ஸோ இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 200 இருக்குன்னு வச்சுப்போம். ஷேர் ப்ரைஸ் வந்து வெறும் 180 அவ்வளோதான் இருக்குன்னு இருந்தாங்க. அப்போ அந்த ஷேர் ப்ரைஸ் அவ்வளோ கம்மியாக தானே இருக்கு. இபிஎஸ் ஏர்னிங்ஸே வந்து நிறைய இருக்கு, அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரேஷியோஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ ஃபர்தராக பார்த்தோன்னா such approaches allows us to evaluate an equity sort of approach combine the dividend discount model, growth rates, and the concept of systematic risk can also be helpful in evaluating a stock for a longer term holding period. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கானது எடுத்து அண்ட் ஒரு வருஷத்துக்கான வேல்யூஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் இயர் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து கிடைக்கும். அண்ட் அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆனது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்கு க்ரோத் இருக்கும். ஸோ அந்த க்ரோத் ரேட்டை வந்து எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணி அந்த க்ரோத் ரேட் அப்ளை பண்ணி க்ரோத்தை கொண்டு வந்து அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை வந்து மட்டும் எடுத்து அன்சிஸ்டமேட்டிக்கை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து லாங் டேர்ம் பீரியடுக்கும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன் சிஸ்டமேட்டிக் அன்சிஸ்டமேட்டிக் பிரிச்சு அன்சிஸ்டமேட்டிக் எடுக்கக்கூடாது அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ன்றது தான் வந்து மார்க்கெட்டோட நிலவரம். ஓகேங்களா? அன்சிஸ்டமேட்டிக்ன்றது அந்த கம்பெனி வந்து பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம். அப்படி பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக்கை வந்து மட்டும் எடுத்து பார்த்தோம்னா இது எப்படி வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்றது தெரியும். அந்த அன்சிஸ்டமேட்டிக் வந்து அவங்க நினைச்சாங்கன்னா டைவர்சிஃபை பண்ணலாம் அண்ட் அதை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, அன்சிஸ்டமேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்தரா என்ன சொல்லணும்னா அந்த among the modern methods are regression analysis and related tools of the trend and correlation analysis, decision tree analysis and simulation. Modern methods are strengths of the traditional methods while attempting to overcome the shortcomings. So in the traditional methods நிறைய கிளாஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வருதுன்னா பார்க்கணும். ஃபர்தரா சொல்லப்போ இது என்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பார்ப்போம்னா ரா டேட்டா வந்து தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்
ரா டேட்டானா பேலன்ஸ் ஷீட் இருக்கும், இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அண்ட் கேஷ் ஃப்ளோ இருக்கும், அதுக்கப்புறம் அதோட நோட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த ரா டேட்டா மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியும். அப்போ அந்த ரா டேட்டாவை ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா ரேஷியோஸ் அண்ட் பர்சன்டேஜஸ் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜ் இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணணும், 10,000 1 lakh வந்து கம்பேர் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த 10,000 1 lakh மட்டும் பண்ண பத்தாது. 10,000 வந்து 10,000 ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க, 1 lakhல 10,000 தான் ப்ராஃபிட் வருது. அப்போ எது பெட்டரு? 10,000 இன்வெஸ்ட் பண்ண இடத்துல 10,000 ப்ராஃபிட் வந்துச்சு, 1 lakh இன்வெஸ்ட் பண்ண இடத்துல 10,000 தான் வருது. அப்போ எது பெட்டரு? சொல்லுங்க. 10,000 இன்வெஸ்ட் பண்ண இடத்துல உங்களுக்கு 10,000 வந்து ப்ராஃபிட் வருது. ஓகேவா? புரியல. பெட்டர். இதை வந்து நீங்க எப்படி சொல்றீங்க? ஜஸ்ட் லைக் இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் ரிலேட்டிவா இருக்கவும் உங்களால சொல்லிட முடியுது. ஓகேவா? இப்ப வந்து டக்குன்னு பார்த்தா உடனே எல்லாத்தையும் வந்து சொல்லிட முடியாது. 956 வந்து 50 வந்து ப்ராஃபிட் வருது, இதுவே வந்து 1050 வந்து 60 வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா வந்து அது பெட்டரா அப்படின்னு கேட்டா நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சொல்லிட முடியும். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதை வந்து ஒரு காமன் எக்ஸ்பிரஷன் கூட கொண்டு வரணும். காமன் எக்ஸ்பிரஷன் கூட கொண்டு வந்தீங்கன்னா ரேஷியோ. அந்த ரேஷியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ரேஷியோ, நிறைய ரேஷியோஸ் இருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ரேஷியோனா எவ்வளவு வந்து ஒரு ஷேர், ஐ மீன் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு வந்து ஏர்னிங்ஸ் இருக்கு. நம்ம வந்து EAT பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோனா மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு வேல்யூ போயிட்டு இருக்கும், அண்ட் இப்போ வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஒரு இதில் போயிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் பிரைஸ் 150 போயிட்டு இருக்கு, அண்ட் ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 50 போயிட்டு இருக்குன்னா அப்போ 3 வரும். ஓகே, பிரைஸ் டு ஏர்னிங். ஸோ பிரைஸ் டு ஏர்னிங் வந்து இப்படிதான் வந்து இதாகுது. பிரைஸ் வந்து ஏர்னிங்காக வந்து 3 times வந்து இதாகுது. ஓகேவா? அது ஒரு பெஞ்ச் மார்க் வந்து வச்சிருப்போம். அந்த பெஞ்ச் மார்க்குள்ள வந்ததுன்னா வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த பெஞ்ச் மார்க்கு மேலே போகுதுன்னா வந்து நான் கன்சிடர் பண்ண இந்த மாதிரி டிசிஷன்ஸ் வந்து எடுக்கும். ஸோ ஃபர்தரா என்னன்னா ப்ரொஜெக்டட் ஏர்னிங் க்ரோத். ப்ரொஜெக்டட் ஏர்னிங் க்ரோத்னா இவ்வளோ க்ரோத் வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ அது வந்து எப்படி வந்து வந்திருக்கு அதை வந்து ஒரு ரிலேட்டிவ் மெஷர் வச்சு பார்ப்போம். அண்ட் ப்ரைஸ் டு சேல்ஸ். ப்ரைஸ் டு சேல்ஸ் இது எல்லாமே வந்து என்னென்னு ஃபர்தரா போகும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ரேஷியோஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இங்கேயே சொல்லி அங்கேயே சொல்லணும். அதனால ஸோ ப்ரைஸ் டு சேல்ஸ் ஒரு ப்ரைஸ் வந்து சேல்ஸ்க்கு எப்படி ப்ரொபோர்ஷன் ஆகுது, அண்ட் ப்ரைஸ் டு புக் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூக்கு எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆகுது, டிவிடெண்ட் டிபிஎஸ்ல வந்து டிவிடெண்ட் எப்படி போகுது, அண்ட் டிவிடெண்ட் பே அவுட் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணதுல இருந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கறது. புக் வேல்யூ பர் ஷேர்ன்றது ஒரு ஷேருக்கு புக் வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்றதும் அந்த ஷேர் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் வந்து இப்போ புக் வேல்யூ பர் ஷேர் பார்க்கணும். அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்றத வந்து எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம இது பண்ணோம். அண்ட் இது இல்லாம நிறைய வந்து அனாலிசிஸ் வந்து இருக்கு. இட் இஸ் இம்பரேட்டிவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேரியஸ் ரேஷியோஸ், comparative financial statements, trend analysis, common sales statements, fund flow analysis, and cash flow analysis. So the ratios வந்து செக் பண்ணோம். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு. போன வருஷம் இந்த ஈக்விட்டி வந்து 1 lakh இருக்கு, இப்போ வந்து 1,50,000 இருக்குன்னா ஸோ ஈக்விட்டி வந்து அதிகமாக இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் போன வாட்டி வந்து 7%, இப்போ வந்து 10%. ஸோ க்ரோத் இருக்கு. இந்த மாதிரி வந்து க்ரோத்தை வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். அப்படி பார்த்தாதான் நமக்கு வந்து பெட்டர் வந்து இது கிடைக்கும். எப்போ என்டர் ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணுன்றத நம்ம வந்து டிசைட் பண்ணுறது.
அண்ட் ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ்ல பல ரேஷியோஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டாக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் அதை வந்து மேஜரா வந்து 6 குரூப்பா வந்து பிரிக்கிறாங்க. 6 குரூப்ல வந்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் லிக்விடிட்டி அனாலிசிஸ் ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோல ஒரு அந்த கம்பெனில இருக்கிற ஈஸிலி கன்வெர்ட்டபிள் சம்திங் இருக்கும், ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன்டு கேஷ், அந்த இது எல்லாத்தையுமே எடுத்து அது வந்து என்ன பேசிஸ்ல வந்து இருக்கு, அது வந்து எவ்வளவு ரேஷியோல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து நமக்கு ஒரு திடீர்னு ஒரு கிரைசிஸ் வருது, காசு வந்து தேவை, கேஷா வந்து தேவை அப்படின்னு கேஷா வந்து ரெடி பண்றதுக்கு எவ்வளவு லிக்விடிட்டி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். அடுத்து டேர்ன் ஓவர் ரேஷியோ. டேர்ன் ஓவர் ரேஷியோ வந்து சேல்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு எப்படி ரிலேட் ஆகுது, ஈக்விட்டிக்கு எப்படி ரிலேட் ஆகுது, டெப்டுக்கு எப்படி ரிலேட் ஆகுது, பிரைஸுக்கு எப்படி ரிலேட் ஆகுது, இது எல்லாத்தையும் வந்து டேர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பார்ப்போம். அண்ட் லிவரேஜ் அனாலிசிஸ் ரிஸ்க் ஹேண்ட்லிங் பேசிஸ் மாதிரி சொல்லலாம். நம்ம ரிஸ்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒவ்வொரு ரிஸ்க் இருக்கும். இப்போ நம்ம மார்ஜினல் காஸ்டிங்ல பார்த்த மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஆப்ரேஷன் ரிஸ்க், அண்ட் அதை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம், அதோட லிவரேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க், அதை வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க், அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் ரேஷியோஸ் மோஸ்ட்லி வந்து ப்ராஃபிட்ஸ், நெட் ப்ராஃபிட் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் எல்லாத்தையும் பேசுவோம், ஒரு ரேஷியோஸ் வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் ரேஷியோ. கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இதை வந்து இது கவர் பண்ணுதா, அதை இது கவர் பண்ணுதா, அந்த மாதிரி கவரேஜ் வந்து பார்ப்போம். ஓகே, அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ. வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வந்து எப்படி பண்ணணும், எப்படி வேல்யூவேஷன் பண்ணலாமா, இது எல்லாத்தையும் வந்து இந்த ரேஷியோஸ் பேஸ் பண்ணி புரியுதா? ஃபர்தரா வந்து என்ன பார்க்கலாம், லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டினா என்னதுன்னா லிக்விடிட்டி ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஆப்ளிகேஷன் பிரச்சனை வருது, ஒரு தேவை வருதுன்னா அப்போ வந்து அதால வந்து அந்த கம்பெனியால வந்து பண்ண முடியுமா அந்த ஷார்ட் டேர்ம். அதை மெயின்டைன் பண்ணணும்னா ஜென்ரலி வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இருக்கணும். சொல்லியிருக்காங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து வேணும். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது என்ன தெரியுமா? என்னது? ஓகே, சிமிலர் கைண்ட் தான். டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து மீட் பண்றதுக்கான ஒரு இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வரும். இப்போ கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி கன்வெர்ட்டபிள் டு கேஷ். அதோட டெஃபினிஷனே அதான். கரண்ட் அசெட்ன்றது கரண்ட் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி கன்வெர்ட்டபிள் டு கேஷ். அதை வந்து நீங்க இப்போ இன்வென்ட்ரி, பேங்க், அடுத்து ஷேர்ஸ், ஷார்ட் டேர்ம்
பாரோயிங்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டக்குன்னு வந்து கேஷா வந்து மாத்திடலாம். ஓகேவா? ஷேர்ஸ் வந்து வித்தீங்கன்னா இன்னைக்கே வந்து காசு வந்துடும். ஒரு 3 டேஸ்ல வந்து உங்களால வந்து எடுத்து அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இன்வென்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வென்ட்ரி வந்து ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, அதை வந்து சேல் பண்ணி கேஷா மாத்தலாம். ஸோ நிறைய இருக்கு. இல்ல கரண்ட் லைபிலிட்டிஸ்னு பார்க்கும்போது கரண்டா வந்து என்ன வந்து லைபிலிட்டி? ஓகேவா? கரண்டா லைபிலிட்டினா ஷார்ட் டேர்ம்ல ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கிரெடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடணும். அதே மாதிரி இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ எனக்கு வர வேண்டியது நான் கொடுக்க வேண்டியது, இது போக பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இது போக இருக்கிறது வந்து அதை நான் டே டு டே தானே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலோட இது. அண்ட் லிக்விடிட்டி ரேஷியோல வந்து 2 ரேஷியோ இருக்கும். ஓகே, ஆக்சுவலி 3 ரேஷியோ இருக்கும். இதுல 2 தான் இருக்காங்க. ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோ, இன்னொன்று வந்து ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ இல்லை குயிக் ரேஷியோ அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோல கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா, கரண்ட் அசெட்ஸ்ல ஸ்டாக் வரும், கேஷ் வரும், பேங்க் வரும், அப்புறம் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வரும், டெப்டார்ஸ் வருவாங்க, பில்ஸ் ரிசீவபிள்ஸ் வரும், அப்புறம் எல்லாமே வந்து வரும் கரண்ட் அசெட்ஸ்ல. அண்ட் இது எல்லாமே வேற ஏதாச்சும் வருதான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அண்ட் நீங்க வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ கரண்ட் அசெட்ஸ்ல இதெல்லாம் வரும். அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், கரண்ட் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், அண்ட் இதெல்லாமே வந்து இருக்கும். அண்ட் வேற ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், சாரி ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அதெல்லாம் வந்து இதில் வரும். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். அண்ட் வேற என்னது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வேற என்ன ப்ரீபெய்டா அண்ட் அக்ரூடு இன்கம் வந்து வரும். One second. ஒரு நிமிஷம். சாரி. இப்போ கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வந்து வரும். அதுக்கு ரெண்டுத்துக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோனா நம்ம வந்து அசெட்ஸ் வந்து லைபிலிட்டிஸ்க்கு எவ்வளோ வந்து ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து இதை மோர் தேன் 1 இருக்கும். ஓகே, அப்போதான் வந்து பெட்டர். மோர் தேன் 1 இருக்கணும். அண்ட் அது வந்து ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அதை வந்து நீங்க வந்து அதிகமாகவும் வந்து வச்சிடக்கூடாது, இல்லை கம்மியாகவும் வச்சிடக்கூடாது. லெவல்ஸ் பத்தி இங்க பேசவே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ரேஷியோஸ் பத்தி தெரிஞ்சா போதும்ன்ற மாதிரி தான். அவ்வளவுதான் இது. கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் இது மோர் தேன் 1 இருக்கணும். எதனாலனா மோர் தேன் 1 இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கரண்ட் அசெட்ஸ் வந்து சுப்பீரியரா இருந்தாதான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டலா இருக்கும். கரண்ட் லைபிலிட்டிஸ் அதிகமா இருந்து கரண்ட் அசெட்ஸ் கம்மியா இருந்ததுன்னா நமக்கு அட் தி எண்ட் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வித்து இது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் லாங் டேர்ம் இதை வந்து இது பண்றது அல்லது பாரோயிங் வாங்கணும், இதெல்லாம் தான் வந்து இது வரும். ஸோ அந்த ஒரு இதை தான் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றது ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோல மோஸ்ட்லி இதெல்லாம் ரொம்ப குவிக்கா வந்து நம்மளால இது பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கை தவிர எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட இருந்தாச்சும் வர வேண்டியது, யாருக்காச்சும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி தான். ஸோ அதனால அதெல்லாம் வந்து மேபி கொஞ்ச நாள்ல இது பண்ணிடலாம். இந்த ஸ்டாக்ன்றது இன்வென்ட்ரின்றது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க உடனே வந்து நீங்க வந்து மாற்ற முடியும், கேஷா மாற்ற முடியும்.
அதை வந்து நீங்க ரா மெட்டீரியல் இருக்குன்னா அதை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி அது வந்து கன்வர்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த மாதிரி மாறும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி அது வந்து ரா ரா ஃபார்ம்ல இருந்து சேலபிள் ப்ராடக்டா வந்து மாறி அது வந்து ஸ்டாக் வச்சு அது வந்து மார்க்கெட்டுக்கு போறதுக்காக வந்து ரெடி ஆகி அது மார்க்கெட்டுக்கு போற வரையும் ஒரு டைம் இருக்கும். ஓகே, அது மார்க்கெட்டுக்கு போய் அது சேல் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு வந்து ரியலைஸ் ஆகும் அந்த வேல்யூ. அது வரையும் ரியலைஸ் ஆகாது. அந்த ரியலைஸ் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து அந்த கேஷ் வந்து ரிகவர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால அதை தவிர்த்து மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் சீக்கிரம் வந்து கிடைச்சிடுற மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் தான். ஓகே, கன்வர்ஷன் டு கேஷ். Okay, quick ratio uses only the most current assets that can be converted into cash within 90 days or less. So 90 days கம்மியா வந்து இது பண்றது. இந்த கன்வர்ஷன் இந்த ஸ்டாக் வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து சொல்ற மாதிரி இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ சில ஸ்டாக்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகி வரலாம் 90 டேஸ்க்குள்ளே கூட நீங்க இது பண்ணலாம், பண்ணலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸோ அப்போ கரண்ட் அசெட்ல இன்வென்ட்ரிஸ் மட்டும் இல்லாம பேலன்ஸ் இருக்கிறத வந்து எடுத்துட்டு அதுக்கு வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் போட்டோம்னா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ கிடைச்சிடும். ஓகே, இதை குயிக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. ஓகே, இதுதான் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ. அண்ட் டேர்ன் ஓவர் ரேஷியோன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அசட் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேர்ன் ஓவர் வந்து வருது. ஓகே, டேர்ன் ஓவர்னா சேல்ஸ். How will the assets are used and the extent of excess inventory, if any. Excess inventory இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எப்படி வந்து டர்ன் ஓவர் வந்து வருது. This ratio is also known as activity ratio or asset management ratio. ஓகே, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் இந்த ரேஷியோ அசெட் மேனேஜ்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க டர்ன் ஓவர் ரேஷியோ படிச்சிருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்றது சொல்லலாம். ஸோ அதனால அதர் நேம்ஸும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் காமன்லி கால்குலேட்டட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டு கரண்ட் அசெட், சேல்ஸ் டு ஃபிக்ஸட் அசெட், சேல்ஸ் டு இன்வென்ட்ரி, பில்ஸ் ரிசீவபிள்ஸ் டு சேல்ஸ் அண்ட் டோட்டல் அசெட்ஸ் டு டர்ன் ஓவர். டர்ன் ஓவர்னா சேல்ஸ், அது தெரியும் உங்களுக்கு. டர்ன் ஓவர்னா சேல்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சேல்ஸ் கூட பார்ப்பாங்க. கரண்ட் அசெட்டுக்கு சேல்ஸ் வந்து எப்படி இதாகுது. ஸோ கரண்ட் அசெட் வந்து சேல்ஸ்ல வந்து சேல்ஸ்க்காக என்ன பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பிக்சட் அசெட் வந்து என்ன பண்ணுது தெரிஞ்சுக்கலாம். இன்வென்ட்ரின்னும் போது இன்வென்ட்ரி இவ்வளவு வச்சிருக்கோம், ஸோ அதுக்கு எப்படி சேல்ஸ் பண்றோம். அண்ட் இந்த சேல்ஸுக்கு இன்வென்ட்ரி எப்படி வந்து ஹோல்ட் பண்ண வேண்டிய இருக்கு அது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிசீவபிள்ஸ் டு சேல்ஸ்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணது எல்லாத்தையும் வந்து நம்ம கேஷ் சேல்ஸ் பண்ண மாட்டோம், கிரெடிட் சேல்ஸ் கூட பண்ணுவோம். அண்ட் அதை ரிகவர் பண்ணுவோம். அந்த ரிகவர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எடுக்கும். அந்த ரிகவரி டைம் வந்து நீங்க பாயிண்ட்ல வந்து வச்சுக்கணும். ஸோ அதனால வந்து ரிகவரி டைம் லேட் ஆகுறதுனால ரிசீவபிள்ஸ் கம்மியாகலாம், நிறைய பேட் டெப்ட்ஸ் வரலாம். ஸோ அது வந்து எப்படி இருக்கு சேல்ஸுக்கு. சேல்ஸ் பண்ணிட்டா மட்டும் போகுது, அதுக்கு ரெவன்யூ வந்து திருப்பி வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ரெக்குவயர்மெண்ட். அதுக்கு தான் சேல்ஸே பண்றோம். ஸோ பேட் டெப்ட்ஸாவே சேல்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம்னா அட் தி எண்ட் வந்து கம்பெனி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடும். ஓகே, 25 ஆயிடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்றதுக்கு இந்த சேல்ஸ் ரேஷியோ வந்து யூஸ் பண்றாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்கு. அந்த என்னென்ன டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோனா rate that the inventory stock is sold or used or replaced. ஸோ இப்போ என்ன ரேட்ல வந்து இன்வென்ட்ரி வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இன்வென்ட்ரி போது ஓப்பனிங்ல ஒன்று இருக்கும், க்ளோசிங்ல இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பேசிஸ்ல இருக்கும். ஸ்டார்டிங்ல 10,000 இருக்கும், அடுத்த எண்ட்ல வந்து 30,000 இருக்கும் ஒரு மாசம். அண்ட் அடுத்த மாசம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 30,000 வந்திருக்கும். அதுக்கு அடுத்த மாசம்ல வந்து 20,000 தான் வந்திருக்கும் க்ளோசிங் ஸ்டாக்.
வந்து சோன் போயிட்டே இருக்கும். அப்போ எந்த பீரியடுக்கு பாக்குறோமோ அந்த பீரியடுக்கான டர்ன் ஓவர் எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வென்ட்ரி வந்து செக் பண்ணுவோம். இன்வென்ட்ரினும் போது ஆவரேஜ் இன்வென்ட்ரி தான் வந்து பேசிஸா எடுத்துக்கணும். ஆவரேஜ் இன்வென்ட்ரி எடுக்கிறோம்னா ஓப்பனிங் ஒரு லெவல்ல இருக்கும், க்ளோசிங் ஒரு லெவல்ல இருக்கும். ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா அப்போ வந்து அந்த வருஷம் ஃபுல்லா அவங்க மெயின்டைன் பண்ணதோட ஆவரேஜ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்குன்னு எடுக்கிறோம்னா ஒரு மாசம் எடுக்கிறோம்னா இன்வென்ட்ரி வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 10,000 க்ளோசிங் 20,000 இருக்குங்க. இன்பிட்வீன் என்ன நடந்திருக்கும், உள்ள வந்து பர்ச்சேஸ் வந்துட்டே இருந்திருக்கும், இங்க வந்து கன்சம்ஷன் நடந்துட்டே இருந்திருக்கும். அப்ப அந்த ஸ்டாக் வந்து ஒரு லெவல்ல ஹோல்ட் ஆகிட்டே இருந்திருக்குமா? கரெக்டா? இனிஷியலி வந்து ஒரு ஸ்டாக் இருந்தது 10,000க்கு அண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் நீங்க சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு. அட் தி எண்ட் வந்து பாத்தீங்கன்னா 20,000 நிக்குது. இப்போ இங்க அடிஷன் ஆகுது, இங்க டெலிஷன் ஆகுது, இங்க அடிஷன் ஆகுது, இங்க டெலிஷன் ஆகுது, அடிஷன் ஆகுது, இங்க டெலிஷன் ஆகுது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது கடைசியில 20,000 வந்து நிக்குது. இது ரெண்டுமே வந்து காஸ்ட்ல தான் இருக்கு ஸ்டாக்ன்றதுனால. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா அந்த வருஷம் ஃபுல்லா வந்து அந்த பீரியட் ஃபுல்லா வந்து இவ்வளவு ஸ்டாக் வந்து இருந்திருக்கும் ஆவரேஜா. அது ஏரியா எங்கே இருக்கும், அதோட ஆவரேஜ் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜா இவ்வளவு ஸ்டாக் இருக்கு. அண்ட் அதுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் என்ன, ஓகேவா? இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் என்ன தெரியுமா? ஓகே, பொருள் விற்கிறதுக்கு தேவையான செலவு என்னென்ன செலவுன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலி அது கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் வந்து பிளஸ் வேஜஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டோம்னா நமக்கு வர்றது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் பிளஸ் வேஜஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டோம்னா நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அப்படி இல்லையா சேல்ஸ்ல கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணாலும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லுதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலால சேல்ஸும் கொண்டு வரல, கிராஸ் ப்ராஃபிட்டும் கொண்டு வரல. அண்ட் அதோட எஃபெக்ட் தான் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸோட இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற நெட்டு தான் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸோட இருக்கும். அப்போ உங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி வந்து நீங்க மாத்திக்கணும். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் குட்ஸோட வந்து கால்குலேஷன். ஓகேவா? மேல வந்து நெட் சேல்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரி அப்படின்றாங்க, பை இன்வென்ட்ரின்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நெட் சேல்ஸ் தான் இருக்கு அப்படின்னா சேல்ஸே எடுத்துக்கோங்க. அண்ட் இன்வென்ட்ரி வந்து ஒரு இன்வென்ட்ரி தான் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ 2 இன்வென்ட்ரி இருக்குன்னா அதுக்கு ஆவரேஜ் இன்வென்ட்ரி எடுத்துட்டு அதை வந்து நீங்க கோரிலேட் பண்ணி பாருங்க. கோரிலேட்னா ரிலேட் பண்ணி பாருங்க. இந்த ரேஷியோ மூலியமா தான் நம்ம ரிலேட் பண்றோம். அப்ப சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரிக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ண வேண்டியதான். அண்ட் நெக்ஸ்ட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு வந்து எவ்வளவு எஃபிஷியண்டா வந்து நம்ம வந்து கிரெடிட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம். கிரெடிட்டை வந்து எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு வச்சுக்கோம் அதுக்காக. ஸோ கிரெடிட்னும் போது கிரெடிட் சேல்ஸ் தான் ஆகும். கரெக்டா? கேஷ் சேல்ஸ் வந்து அங்க எதுவும் இருக்காது. அது எடுக்கிறதுக்கான ரிலிவன்சி வந்து கிடையாது. கேஷ் சேல்ஸுக்கு நீங்க அப்பவே ரெக்கவர் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால வந்து அது தேவையில்லை. கரெக்டா? இப்போ நெட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட் கிரெடிட் சேல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நெட்னும் போது ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க லெஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுதான் வந்து நெட். புரியுதா? அண்ட் நெட் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னா டெப்டர்ஸ். ஓகேவா? அது தெரியுமா? அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னா டெப்டர்ஸ், அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னா கிரெடிட்டர்ஸ். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ல டெப்டர்ஸ் வந்து காசு தர வேண்டிய இருக்கு. இப்போ அவங்க தர வேண்டிய காசுலாம் வந்து
இருக்குது. ஓப்பனிங்ல வந்து ஒரு டெப்டா இருக்கும், க்ளோசிங்ல ஒரு டெப்டா இருக்கும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஆவரேஜ் எடுப்பீங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான். ஓப்பனிங்ல ஒரு டெப்டா இருக்கா, க்ளோசிங்ல ஒரு டெப்டா இருக்கா அப்படின்னா இன்பிட்வீன் வந்து நான் சேல் பண்ணியிருப்பேன், எனக்கு டெப்டார் கிரியேட் ஆயிருக்கும், அவங்க இருந்து நான் ரிகவர் பண்ணியிருப்பேன், திருப்பி சேல் பண்ணியிருப்பேன், டெப்டார் கிரியேட் ஆயிருப்பேன், ரிகவர் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி போயிட்டே இருந்திருப்போம். அண்ட் அட் தி எண்ட் வந்து ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் இல்லைனாலுமே வந்து ஒரே இதுதான் பார்க்கணும், நீங்க ஆவரேஜ் தான் பார்க்கணும். டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அப்போ அதுக்கு ஆவரேஜ் எடுப்பீங்க. டிஃபரன்ஸ் இல்லைன்னா நீங்க ஆவரேஜ் எடுத்தாலும் அந்த ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் வந்து வரும். 10,000 + 10,000 by 2 போட்டீங்கன்னா 10,000 தான் வரும். கரெக்டா? அதனால ஆவரேஜ் வந்து எடுத்து பார்த்துட்டு நெட் கிரெடிட் சேல்ஸ்க்கு எவ்வளவு வருது அப்படின்றது பார்க்கணும். கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு பண்ணியிருக்கோம், அதுல எவ்வளவு ரிகவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரிகவர் பண்ணி போக இருக்கிறது தானே நம்ம வந்து இது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னு சொல்றோம். அப்படின்றதுனால அதை வந்து செக் பண்ணுவோம். ஓகே, அடுத்து கேபிட்டல் எம்ப்ளாய்ட் டர்ன்ஓவர் ரேஷியோ. கேபிட்டல் வந்து எப்படி வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். ஓகே, கேபிட்டல் வந்து எப்படி எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல என்ன வரும்னா லைக் ஈக்விட்டி ஷேரு, அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஈக்விட்டிக்காக ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இதெல்லாமே எடுத்துட்டு அண்ட் அதை வந்து ஓப்பனிங் க்ளோசிங் எடுத்து அதை வந்து ஆவரேஜ் எடுத்து இதில் எதுக்குமே வந்து டெரிவேஷன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. ஓகேவா? நானும் அதை வந்து செக் பண்ணி சொல்றேன். இல்லை சில விஷயங்கள் வந்து எனக்கு மைண்ட்ல இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். எதெல்லாம் எல்லாமே கவர் ஆகும் அப்படின்றது எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதனால நான் வந்து ஒரு நாளைக்கு இதுக்கான டெரிவேஷன்ஸ் கொடுக்க முடியுதா பார்க்கறேன். டெரிவேஷன் அப்படி இல்லை, இதுக்கு ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இந்த இது வரும் நமக்கு சொன்னாலும் தெரியும். அது வந்து சொல்லணும், அதுக்காக சொல்றேன். அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி இது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அது வந்துட்டு எல்லாமே வரும். அண்ட் நெட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட் சேல்ஸ்னா ரிட்டர்ன்ஸ் போக இருக்கிற சேல்ஸ். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் தான் தேவை, கேஷ் சேல்ஸ் தான் தேவைன்னு இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து சேல்ஸுக்கும் அதுக்கு ரிலேட்டடான இல்லை அதுக்கு ஏதோ ஒரு வகையில இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஏதோ ஒரு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ரிசீவபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த காசு, ஐ மீன் வித்த பொருளுக்கு காசு வந்து ரிகவர் பண்ண வேண்டியது. அதாவது வராம இருக்கிறது காசு, வராம இருக்கிற காசு கேஷ் சேல்ஸ் இருக்காது. ஸோ அதனால கிரெடிட் சேல்ஸ் தான் நீங்க எடுத்தாங்க. கேஷ் சேல்ஸே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரெடிட் சேல்ஸும் 1 lakh இருக்கு. அண்ட் ரேஷியோ பார்க்கும்போது நம்ம அந்த 2 lakhs எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து அப்போ 2 lakhsல வந்து இவ்வளவு ரிசீவ் ஆயிடுச்சுன்ற மாதிரி காட்டலாம். ஆனா அப்படி கிடையாது, இல்லை நமக்கு வந்து 1 lakhல தான் இவ்வளவு ரிசீவ் ஆயிடும் ஆவரேஜா. ஓகேவா? அதனால நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் வந்து அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோனா ஒர்க்கிங் கேபிட்டல்னாலே வந்து இதுக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் கரண்ட் அசெட்க்கும் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ், அந்த வேல்யூ கொண்டு வந்து நெட் சேல்ஸ்ல வந்து செக் பண்ணி பார்ப்போம். அப்போ சேல்ஸுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி மெயின்டைன் பண்றோம், இந்த சேல்ஸுக்கு இவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் மெயின்டைன் பண்ணா போதுமா, அது வந்து ரெக்வயர்மெண்ட் தானா, அதிகமா தேவைப்படுதா, அதுக்கு ஃபண்டிங் வேணுமா, இல்லை கம்மியா தேவைப்படுதா, வந்து அங்க வந்து போட்டு வேஸ்ட் பண்ணாம பேலன்ஸ் எடுத்து வேற எங்கேயாச்சும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறதுக்காக சொல்லுவோம். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிவரேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணி அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. அசெட் வந்து எப்படி வந்து நம்ம கேஷ் வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். Is the ratio between the value of the company's sales or the revenues and the value of its assets. அதாவது அசெட் வந்து நான் என்ன சொன்னேன், அசெட் வந்து கேஷ் எப்படி கன்வெர்ட் பண்றோம். அசெட் வந்து
வச்சு நம்ம எப்படி வந்து சேல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்போ அசட்டை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி நான் வந்து வச்சிருக்கேன், அது வந்து 1 lakh வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு நான் வந்து என்னால வந்து ஒரு 10 lakh ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா நான் வந்து 9 lakh தான் ப்ரொடியூஸ் பண்றேன்னா என்னோட நான் வந்து 1 lakh வந்து ஷார்டேஜ். அந்த ஷார்டேஜ் ஏன் வருது? நான் வந்து பர்ஃபெக்ட் மிக்சர் வந்து கரெக்டா பண்ணேன். அப்ப அது வந்து தெரிஞ்சுக்கணும்னா அப்ப அந்த அசட்டோட ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கணும். அசட்டோட ரேஷியோ வந்து அசட்டோட வேல்யூ பை இன்வென்டரி பை அசட்டோட சேல்ஸ் பை அசட்டோட வேல்யூ. ஓகே, ஆவரேஜ் வேல்யூ ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ். ஏன் இங்க எல்லா இடத்துலயும் ஆவரேஜ் எடுக்கிறோம்னா ஆவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு இது தரும். அண்ட் அது வந்து டீவியேஷன்ஸை வந்து ஆவரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இன்பிட்வீன் டெய்லி பார்த்தாலும் சேஞ்சஸ் இருக்கும், ஹவர்லி பார்த்தாலும் சேஞ்சஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு பீரியட்னு எடுத்து பிரிச்சு பார்க்கணும். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டை வந்து டெய்லியும் பண்ணலாம், டெய்லி பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணலாம், ஹவர்லி ஒன்ஸ் பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணலாம். பட் இதெல்லாமே வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றது தான் மேட்டர். அதுல இருந்து வந்து பார்த்தோம்னா அப்போ ஹவர்லி மாறும்போது ஹவர் கவர் வந்து ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். சேல்ஸ் வந்து ஏறும் இறங்கும், டோட்டல் அசெட்ஸ் வந்து வேல்யூ வந்து திடீர்னு ஒரு வித்திருப்போம், திடீர்னு வந்து அதுக்கு டிப்ரிசியேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஐட்டமா கொண்டு வந்து அதுல இருந்து ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கணும். புரியுதா? புரியுதா? சரி, ஓகே. அண்ட் நம்ம பேலன்ஸ் இந்த டிவரேஜ்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆயிடுச்சு. டிவரேஜ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டிவரேஜ் நாளைக்கு. ம்